இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள். மென்ஸ் மென்டாலிட்டி இஸ் லைக் தட். எப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து கார் ஓட்ட முடியும், பைக் ஓட்ட முடியும் ரோட்ல. ஸோ ஐ டோன்ட் லைக் தட் மென்டாலிட்டி. இஃப் எனி ஒன் டஸ் இட் டு மீ ஆன் த ரோட். ஏதாவது சண்டை போட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? நிறைய வாட்டி அடிச்சு அப்படியே ஒரு guy will come and stand. He will do this, he will do that. நிறைய mishaps will happen. I'll ask him, எதுக்குப்பா நீ இப்படி பண்ற, நீ பண்ணாத. My helmet, I went to hit that guy. It went to that extent. And on the race day எல்லாமே பண்ணிட்டு 4 hours gym, தூங்கவே இல்லை, that much workout. And on the race day my wire got burnt. ஐயோ. So fitness is very very important. Yoga, fitness, any form of fitness is very important. AvalGlitz viewers எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்னேஹா. ஸோ இப்போ என் கூட யார் இருக்காங்கன்னா, ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனான உமன் தான் நம்மளோட இன்னைக்கு கான்வர்சேஷனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஐ ஹாவ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் உமன் சூப்பர் பைக் ரேசர் வித் மீ. ஸோ வணக்கம் மேம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்கள்? நல்லா இருக்கேன் மேம். ஸோ உங்களோட ஜேர்னி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நீங்கள் வந்து 10 இயர்ஸாக இருக்கும்போது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது. 8 இயர்ஸ் நியூஸ் தப்பாக கொடுத்துருக்கீங்க. எஸ். ஸோ 8 இயர்ஸ் அலிஷா அப்துல்லா ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 8 இயர்ஸில் நான் என்ன பண்ணியிருந்தேன், ஐ திங்க் நான் மண்ணு சாப்பிட்டுட்டு இருப்பேன் எங்கேயா போய் விளையாடிட்டு. நீங்கள் எப்படி, ஹவு டிட் யூ ஸ்டார்ட்? ஸோ எனக்கு வந்து ஆக்சுவல் வந்து when I was 8 years old, my father is a racer, so bike racer. ஸோ எனக்கு வந்து I used to go to the race track. சின்ன வயசுலேருந்து when I was 1 year old, I used to always be around bikes. இங்கே பார்த்தனா இல்லை அங்கே பார்த்தனா கார் பைக் தான் இருக்கும். வீட்டில் கூட வந்து டாய்ஸ் வந்து கார் பைக் தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் when I was 8 years, கோகார்ட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஸ்லோலி பைக் ரேசிங், கார் ரேசிங், அப்படியே வந்து பைக் கார் அப்படியே போச்சு எனக்கு. நாங்களாம் அந்த டாய் கார் தான் விளையாடுவோம். ஆனால் நீங்கள் நிஜ பைக்லேயே விளையாடி இருக்கீங்க. அண்ட் க்ரோயிங் அப் ஆஸ் அ உமன், நான் வந்து ஐ ஃபீல் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கூட சரி, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கூட women always been fighting for their rights. So when it comes to you to choose a profession or a career which is not mainstream, அதாவது ஒரு டாக்டர் கிடையாது, ஒரு இன்ஜினியர் கிடையாது, ஆனால் அலிஷா அப்துல்லா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஒரு ரேசர் அப்படின்னா எல்லாரும் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ how did you face all those being a woman? It was difficult. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து there was not much women racers. இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ before when I started racing, women racers இல்லை. ஸோ lot of men வந்து பார்ப்பாங்க, கல்யாணம் ஆகணும், அப்பா கிட்டே சொல்லுவாங்க, எதுக்கு நீ வந்து ஒரு பொண்ணு வந்து உங்கள் பொண்ணு வந்து ரேசிங்கில் போடுறாங்க. lot of people thought I came to racing just because of the name. சரி, ஒரு பொண்ணு, glamour, அது மாதிரி. But it was people, a lot of fame I got through racing, but I took my sport very seriously. That's why till now I'm 31 now. So from 8 years to 31, I've always been around, be it bike racing or car racing. And being consistent, you know. Exactly, that's very important. Because as I told you, I saw you some 5 years back. When I was in college, you were a chief guest to our department. And now I'm sitting here and interviewing you. It's because you've been consistent throughout. And the consistency does not come with just Alisha. It comes with everybody else. So யாரெல்லாம் உங்களுக்கு இந்த ஜர்னில சப்போர்ட் பண்ணாங்க? Definitely my mom and dad. So they have been very supportive. And I also have a racing academy now. So I stopped in between. I had an injury, so I completely kept away for almost 4 to 5 months. So I'm starting my academy back. So I'm starting car racing. I just finished my championship. So last year was my last year in bike racing. I was going to retire from bike racing. But bike racing la retirement la irka? Retire now because I think that VRS Maria chichi adu madri illa, but I want to concentrate more on car racing than bikes. It is quite dangerous, and right now I have a lot of other things to think about. So I always in my life I've never fallen down. 8 வயசுலேருந்து I've never fallen down. And even if I fall down, I know how to come back. ஏன்னா I'm very strong in my workouts. And women-க்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக என்ன க்ரைட்டீரியா இருக்கா with regards to racing? இல்லைனா it's the same for everybody? இல்லை how does it work? இல்லை, எல்லாமே சேம் தான். So if a boy, whatever boy does, a woman also has to do. நீங்கள் வந்து பாய்ஸ்க்கு வந்து என்ன சூட் பசங்க வேர் பண்ணுறாங்க, சேம், இட்ஸ் சேம், ஈக்குவல்.
there is no difference between a woman and a guy. எல்லாமே வந்து equal. And being ஒரு limelight-ல இருக்கும்போது you would have traveled a lot, so is there anything that you have faced with regards to safety? No safety issues. No, nothing safety. I think women should be strong. So நீங்க வந்து if you I don't believe people saying நீங்க வந்து ஷார்ட் ட்ரெஸ் போடக்கூடாது, ஷார்ட் ட்ரெஸ் போட்டுனா பசங்க வந்து I don't believe in all that. நீங்க வந்து mind your own business, mind your own work. நீங்க வந்து சில பேர் வந்து they will trigger men. So நிறைய பேர் நான் பார்த்துட்டேனா அப்படி. So trigger பண்ணும்போது இல்ல வந்து சும்மா ஸ்லைட்டா ஸ்மைல் பண்ணும்போது of course guys will come and talk. அது வந்து normal, it's general. So I think safety issues I never had anything till now except people follow me and come race. எனக்கு வந்து சேஃப்டினா ரேஸ்ல வந்து ரோட்ல ஓடணும். if they know my car they come. நான் பைக் ஓட்ட மாட்டேன் ரோட்ல. so they come on the bike வச்சுட்டு they want to race with me in the car. அப்படி அடிச்சு தள்ளிட்டு போக வேண்டியதானே மேம்? நான் ஒண்ணுமே சொல்ல. but there are many people who does this. ஆட்டோ கார் வந்து பண்ணுவாங்க சில பேர் வந்து not because of Alisha. ஒரு பொண்ணு வந்து ஒரு கார் ஓட்டுறாங்க அதுக்கு தான். if at all I bring one bike on the road அவ்வளவுதான். I think 100-200 people will come to race on the road. so men's mentality is like that. எப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து கார் ஓட்ட முடியும், பைக் ஓட்ட முடியும் ரோட்ல. so I don't like that mentality. if anyone does it to me on the road நான் வந்து காட்டுவேனா டேய் நீங்க தான். no, I always have that very strong attitude. they can't put a woman down. yeah, correct. silly boys அப்படினு சொல்லிட்டு நீங்க அப்படி மெதிச்சு silly boysல இல்ல. I will show 2-3 stunts on the road. ரேஸ்ல இப்படி நான் வந்து ரேஸ் ஓட்டுவேனா அப்படியே அவ்வளவுதான். அவங்க வந்து இப்படி வருவாங்க, நான் வந்து அப்படியே நிப்பேன் ரோட்ல. I'll just break I'll always stop the car. so many times it happened to me, many times. so they'll come for fighting and all. இதெல்லாம் சண்டை போட்டுருக்கீங்களா இது வரைக்கும்? நிறைய வாட்டி அடிச்சு அதெல்லாம் ஒரு நாள் வந்துச்சு அப்படி. so many times and also நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற இந்த டேங்க்ல தண்ணி ஊத்திடுவாங்க, மண்ணு போடுவாங்க, or they'll do something or the other before the race. so அது யாருன்னு கண்டுபிடிச்சு சட்டையை பிடிச்சு பல்லார்னு அரைஞ்ச அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் பண்ணிருக்கீங்களா? not for me, never happened much. but ரேஸ்ல வந்து பசங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு அலிஷா வந்து தூக்கிடலாம் same words I hear. okay, and I the person is I come to know about it. race பண்ணும்போது qualifying, we have qualifying பண்ணும்போது அப்படியே ஒரு guy will come and stand. he will do this, he will do that. நிறைய mishaps will happen. I'll ask him எதுக்குப்பா நீ இப்படி பண்ற, நீ பண்ணாத. உனக்கு ரேஸ் நல்ல ரேசர்ல நீ அப்படியே பாட்டு போ. so they will talk like this in English. they will say you have to see your own way and go. that's when argument happens, fight happens. one day I really took one helmet, my helmet, I went to hit that guy. so I told him, so நிறைய words exchange பண்ண. I feel that women should be strong. if you are very calm, men take advantage of it. True, very so true. I think that's why not many people like me on the racetrack. but I'm very strong in what I speak. so I stick on to my roots. awesome. so being in any sport, any form of sport or தனமோ லைஃப் ஸ்டைலுக்கே வந்து ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க என்ன மாதிரி எல்லாம் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க? நவ் ஓகே எக்ஸெப்ஷனல் எனக்கு வந்து ரொம்ப ஐ ஃபீல் வெரி பேட். ஏன்னா ஐ ஒர்க் அவுட் ஆல்மோஸ்ட் 4 hours a day. இப்போ வந்து 1 hour கூட ஒர்க் அவுட் பண்ண முடியாது. பரவாயில்லை மேம், காலைல வெச்சிருக்காங்க, இட்ஸ் ஓகே. I know. but before what was your fitness regime? yeah, my fitness regime was I work out in the morning. கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணோம் கார்டியோ. ஈவினிங் வந்து திரும்பி from the clinic I go back to my gym. one day எனக்கு வந்து drag racing, I used to race drag racing na straight மட்டும் உங்க பைக் ஸ்பீட் மட்டும் இருக்கும் அது. so 5 kilos lose பண்ணோம் ஒரு வீக்ல. whatever I do, machines இருக்கு நம்ம என்னோட கிளினிக்ல லூஸ் பண்ணதுக்கு I can do, ஆனா it's not healthy in 1 week. so diet பண்ணிட்டு, and I'm a very big foodie. எல்லாமே டயட் பண்ணிட்டு தண்ணி குடிக்க மாட்டேனா நிறைய வந்து I almost hitting my organs. it went to that extent. and on the race day எல்லாமே பண்ணிட்டு 4 hours gym, தூங்கவே இல்லை, that much workout. and on the race day my wire got burnt. ஐயோ. so எனக்கு வந்து அவ்ளோ I ate at least 1-2 plates of biryani. அதுக்கு அப்புறமா அவ்ளோ டிப்ரெஷன் ஆயிருந்தேனா. ஆமா, உங்க ஆர்கன்ஸ் எல்லாம் கதறி இருக்கும் ஏதாவது சாப்பிடுமா. yes. so my fitness is very important. fitness is important not to look thin and beautiful. fitness is important for your mind. எவ்வளோ வந்து புஷ் பண்ண முடியும், உங்க மைண்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்.
ஸோ ஃபிட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யோகா, ஃபிட்னஸ், எனி ஃபார்ம் ஆஃப் ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள்.